ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலையில் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாவான புஷ்பயாகம் பற்றிய தகவல்களை முழுமையாக பார்க்கலாம். திருமலையில் ஒவ்வொரு வருடமுமே பிரம்மோற்சவம் முடிந்து வரக்கூடிய ஸ்ரவண நட்சத்திரத்தன்று புஷ்பயாகம் நடக்கும். 2025 ஆண்டினுடைய திருமலை பிரம்மோற்சவம் அக்டோபர் 2 முடிவடையுது. 2025 ஆண்டின் புஷ்பயாகம் அக்டோபர் 30 அன்று ஸ்ரவண நட்சத்திரத்தை முன்னிட்டு திருமலையில் நடக்க இருக்குது. அதற்கு முதல் நாளான அக்டோபர் 29 புஷ்பயாகத்தை முன்னிட்டு அங்குரார்ப்பண பூஜை விஸ்வக்சேனர் தலைமையில் வசந்தோத்சவ மண்டபத்தில் நடக்கும். ஆனுவல் ஆர்ஜித சேவாவான இந்த புஷ்பயாகம் சேவாவினுடைய டிக்கெட்ஸ் வரக்கூடிய ஜூலை மாதம் அக்டோபர் மாதத்தினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸோடு சேர்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்சிமம் 2 தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 700 ரூபாய். இந்த ஒரு தரிசன டிக்கெட்ல காலையில ஒரு முறை சேவாவும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும், அதே போல மதியம் ஒரு முறை சேவாவும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். சேவா திருமலை கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கல்யாண உற்சவ மண்டபத்தில் நடக்கும். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். புஷ்பயாகத்திற்கு 800 டிக்கெட்ஸ்ல இருந்து 1000 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாம எதிர்பார்க்கலாம். இந்த தரிசன டிக்கெட்ஸ் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். திருமலை மற்றும் திருப்பதியில எங்கேயுமே நமக்கு ஆஃப்லைன்ல கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட்ஸ் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் போலவே ரொம்ப வேகமா புக் ஆகிடும். ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஷ்ர தீப அலங்காரா சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்க்கு என்னவெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புஷ்பயாகம் சேவா டிக்கெட்டுக்கும் இருக்கும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களை நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துட்டு போகணும். நீங்க கடந்த 180 நாட்கள்ல ஏதாவது ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஷ்ர தீப அலங்காரா சேவா அல்லது இப்போ ரீசெண்டா ஆனுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் ஆன ஜேஷ்ட அபிஷேகம், பவித்ரோத்சவம் டிக்கெட்ஸ்லாம் நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா புஷ்பயாகம் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியாது. இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது நீங்க தரிசன தேதியிலிருந்து தான் கால்குலேட் பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் பண்ணனால கணக்குல எடுத்துக்க கூடாது. நீங்க டிக்கெட் புக் பண்ண பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்க டிடிடி ரூம்ஸ் திருமலை மற்றும் திருப்பதியில ஆன்லைன்ல புக் செய்வதாக இருந்தால் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 புஷ்பயாகம் டிக்கெட்ஸ் நீங்க புக் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அந்த லிங்கை வைத்து நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு புஷ்பயாகம் டிக்கெட் மட்டும் புக் பண்றீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லையும் ரூம் புக் பண்ண முடியாது. இந்த தரிசன டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பிளேஸ் கோவிலினுடைய தெற்கு மாட வீதியினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சுபதம் என்ட்ரன்ஸ். ரிப்போர்ட்டிங் டைம் காலை 7:30 மணி. ட்ரெஸ் கோட் லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். ஜென்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வேஷ்டி தான் வியர் பண்ணணும். கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் நீங்க ஷர்ட் இன்னர் பனியன் வியர் பண்ணலாம். ஆனா சேவா அட்டன் பண்றதுக்கு கோவிலுக்குள்ள போகக்கூடிய சமயத்திலே ஷர்ட் இன்னர் பனியன் எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த சமயத்துல நீங்க உத்தரியம் என்று சொல்லப்படக்கூடிய மேல் துண்டு வியர் பண்ணிக்கலாம். தரிசனத்திற்காக கியூல ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்தில் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவுமே அலோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ரூம்லேயே இந்த திங்ஸ்லாம் நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் ரூம் புக் பண்ணலைன்னா சுபதம் என்ட்ரன்ஸ் முன்னாடியே ஒரு லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் கவுண்டர் இருக்கும். அங்கே உங்களுடைய புஷ்பயாகம் சேவா டிக்கெட்டை காமித்து உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைலை நீங்கள் அங்கே டெபாசிட் பண்ணிடலாம். தரிசனம் முடித்துட்டு வந்த பிறகு மறுபடியும் அதே இடத்துல போய் உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். காலையில் நம்ம சுபதம் என்ட்ரன்ஸில் 7:30 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் சுபதம் கேட் வாசல்லையே முதல்ல நம்முடைய தரிசன டிக்கெட்டை ஒரு முறை செக் பண்ணுவாங்க. அதற்கடுத்து கியூவில் போன பிறகு டிடிடி எம்ப்ளாயிஸ் நம்முடைய தரிசன டிக்கெட்டையும் ஆதார் கார்டையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதற்கடுத்து லக்கேஜ் ஸ்கேனிங்கும்
பர்சனல் செக்கிங்கும் இருக்கும். அதை முடித்த பிறகு லெஃப்ட் சைடில் ஒரு கேபினில் நம்முடைய தரிசன டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிட்டு அந்த டிக்கெட்டில் ஒரு டிக் மார்க் போட்டு கொடுப்பாங்க. இந்த டிக்கெட்டை அந்த நாள் முழுவதுமே நம்ம ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும். அந்த கேபின் தாண்டின உடனே கம்பார்ட்மெண்ட் முன்னாடி மறுபடியும் டிடிடி எம்ப்ளாயிஸ் நம்முடைய தரிசன டிக்கெட்டை ஒரு முறை செக் பண்ணுவாங்க. அதற்கடுத்து நம்ம கம்பார்ட்மெண்ட்ல 8:30 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்கணும். காலையில 6:30 மணிக்கே நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கல்யாண உற்சவ மண்டபத்துல முன்னாடி உட்கார்ந்து தரிசனம் பார்க்கணும் என்பதற்காக ரொம்ப சீக்கிரமாவே வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. அதே போல இந்த தரிசன டிக்கெட் எல்டர்லி பீப்புள் அல்லது நீ இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க, கீழே உட்கார்ந்து சேவா பார்க்க முடியாதுன்னு நினைக்கக்கூடியவங்க காலையில கொஞ்சம் ஏர்லியராகவே ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா கல்யாண உற்சவ மண்டபத்தினுடைய 2 சைட்ஸ்லயுமே ரேஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். அங்க உட்கார்ந்து கூட நீங்க சேவா பார்க்கலாம். சேவாவை முன்னாடி உட்கார்ந்து பார்க்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்களும், சைடில் இருக்கக்கூடிய இந்த ரேஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸில் உட்கார்ந்து பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் காலையில் 6:30 மணிக்கெல்லாமே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கம்பார்ட்மெண்ட் 8:30 மணிக்கு ஓப்பன் செய்து மறுபடியும் ஒரு பேக் ஸ்கேனிங்கும் பர்சனல் செக்கிங்கும் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கோவிலுக்குள்ள போன உடனே கல்யாண உற்சவ மண்டபத்துக்குள்ள என்டர் ஆகக்கூடிய சமயத்திலே புஷ்பயாகம் அட்டன் பண்ணக்கூடியவர்கள் ஜென்ஸாக இருந்தால் அவர்களுக்கு உத்தரியமும், லேடிஸாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு பிளவுஸ் பிட்டும் கொடுப்பாங்க. இந்த பிளவுஸ் பிட் மற்றும் உத்தரியம் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு சில நேரத்தில் அவங்க ஒரு தரிசன டிக்கெட் காப்பி கேட்டு வச்சுப்பாங்க. அதனால நீங்க திருமலைக்கு புஷ்பயாகம் அட்டன் பண்றதுக்கு போகும்போதே இந்த யாகத்தினுடைய டிக்கெட்ஸ் 2 காப்பீஸ் வச்சுக்கோங்க. ஒரு டிக்கெட் காப்பி நீங்கள் சுபதம் என்ட்ரன்ஸில் டிக் மார்க் வாங்குறதுக்கும், இன்னொரு டிக்கெட்டினுடைய காப்பி இந்த பிளவுஸ் பிட் மற்றும் உத்தரியம் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கொடுத்துடலாம். சில சமயத்தில் இந்த உத்தரியம் மற்றும் பிளவுஸ் பிட் கொடுக்கக்கூடிய இடத்துல டிக் மார்க் போட்ட டிக்கெட் காப்பி கேட்டாங்கன்னா அதை கொடுத்துருங்க. அவங்க சின்னதாக கிழிச்சிட்டு நம்ம கையிலேயே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதை மறந்தும் நீங்கள் அவங்ககிட்டே விட்டுட்டு வந்துடாதீங்க. அதை ஞாபகமாக நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த டிக் மார்க் போட்ட டிக்கெட் காப்பியை வைத்து தான் மறுபடியும் மதியம் நம்ம சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக தரிசனத்திற்கும் சேவாவிற்கும் வர முடியும். காலையில டிக் பண்ணி கொடுத்த அந்த டிக்கெட் காப்பியே நம்ம மதியம் கொடுத்தால் மட்டும்தான் சுபதம் என்ட்ரி வழியாக மதியம் சேவா அட்டன் பண்றதுக்கும் தரிசனத்திற்கும் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அதனால அந்த டிக்கெட் காப்பியை அந்த நாள் முழுவதுமே பத்திரமா வச்சுக்கோங்க. கல்யாண உற்சவ மண்டபத்தினுடைய ஸ்டேஜினுடைய சென்டர் போர்ஷன்ல உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி உட்கார்ந்திருப்பாங்க. கரெக்டாக 9 மணிக்கு யாகம் ஸ்டார்ட் பண்ணி 10 மணியோட யாகம் கம்ப்ளீட் ஆகும். 10 மணியிலிருந்து 11 மணி சமயத்தில் உற்சவமூர்த்திகளுக்கு ஸ்னப்பன திருமஞ்சனம் என்று சொல்லப்படக்கூடிய அபிஷேகம் நடக்கும். பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் போன்ற மங்கள பொருட்களால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அபிஷேகமும் முடிந்த பிறகு தூப தீப ஆரத்தி காமிப்பாங்க. எல்லா அபிஷேகமும் முடிந்த பிறகு ஒரு முறை மகா தீப ஆரத்தி காமிப்பாங்க. 11 மணி இந்த அபிஷேகம் முடிந்த பிறகு கல்யாண உற்சவ மண்டபத்திலிருந்து கொடிமரம் தாண்டி வெண்டி வாக்கிலி தாண்டி பங்காரு வாக்கிலிக்குள்ள போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு 11:30 மணிக்கெல்லாம் நம்ம கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். அதற்கடுத்து மதியம் செஷன் 12:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. 11:30 மணிலிருந்து 12:30 மணிக்குள்ள மேக்சிமம் நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு 12:30 மணிக்கு நீங்கள் சுபதம் என்ட்ரன்ஸுக்கு வந்துடணும். மதியமும் சுபதம் என்ட்ரன்ஸ்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் அதே டிக்கெட் செக்கிங் ப்ராசஸ், லக்கேஜ் அண்ட் பர்சனல் செக்கிங் ப்ராசஸ், டிக்கெட் ஸ்கேனிங் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் மதியம்தான் புஷ்பயாகம் நடக்கும் என்பதனால 12 மணிக்கெல்லாம் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாண உற்சவ மண்டபத்திற்குள்ள 12:30 மணிக்கெல்லாம் நம்மளை அலோவ் பண்ணிடுவாங்க. புஷ்பயாகம் சேவாவும் எக்ஸாக்டாக மதியம் 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம மதியம் லேட்டாக ரிப்போர்ட் பண்ணுறோம்னா கல்யாண உற்சவ மண்டபத்திலே பின்னாடி உட்கார்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து முன்னாடி உட்கார்ந்து நம்ம சேவா பார்க்க முடியாது. பின்னாடி உட்காரும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்இடி ஸ்க்ரீன்ஸில் தான் நம்ம சேவா பார்க்குற மாதிரி இருக்குமே தவிர்த்து முன்னாடி என்ன நடக்குது என்பது நமக்கு கிளியராக தெரியாது. இந்த மீன் டைமில் காலையில் 11:30 மணியிலிருந்து மதியம் 1 மணிக்குள்ள கோவிலுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா இந்த புஷ்பயாகம் சேவாவிற்காக ஆல் ஓவர் இந்தியாவிலிருந்து நிறைய பேர் பூக்களுக்காக டொனேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பூக்கள் எல்லாமே மூங்கில் கூடைகளில் டிடிடி கார்டன் டிபார்ட்மெண்ட் சேவாசதனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாலை கட்டக்கூடிய இடத்துல வரிசையாக அடுக்கி வச்சிருப்பாங்க. புஷ்பயாகத்திற்காக 7 முதல் 9 டன் கொண்ட மலர்கள் இந்த பூக்கள் கூடைகளில் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பூக்கள் இருக்கக்கூடிய கூடைகளுக்கெல்லாம் பூஜை செய்து முடித்த பிறகு டிடிடி போர்டு மெம்பர்ஸ் இந்த பூக்களுக்காக டொனேட் பண்ண டோனார்ஸ் 200 முதல் 250 சேவாக்ஸ் எல்லாருமே
சேவாசதன் பில்டிங்ல இருந்து கோவில் வரைக்கும் இந்த பூக்கள் இருக்கக்கூடிய கூடைகளை அவங்களோட தலையில வச்சுட்டு ஊர்வலமா வருவாங்க. அதற்கடுத்து கோவிலுக்கு முன்னாடி இந்த கூடைகள் எல்லாம் வரிசையா அடுக்கி வைத்த பிறகு செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடித்த பிறகு டிடிடி எம்ப்ளாயிஸ் இந்த கூடைகளை எல்லாம் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கல்யாண உற்சவ மண்டபத்திற்குள்ள வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம மதியம் போகக்கூடிய சமயத்திலே கல்யாண உற்சவ மண்டபத்தினுடைய ஸ்டேஜஸ்ல இந்த கூடைகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த புஷ்ப யாகத்திற்காக வில்வம், துளசி, மரிக்கொழுந்து, தவணம், எல்லா கலர்லையும் இருக்கக்கூடிய ரோஜா பூக்கள், எல்லா கலர்கள்லையும் இருக்கக்கூடிய சாமந்தி பூக்கள், தாளம்பூ, தாமரைப்பூ, மல்லி, முல்லை என்று பல்வேறு விதமான மலர்கள் அடுக்கி வச்சிருப்பாங்க. மதியம் 1 மணி தொடங்கி 2 மணி வரைக்கும் மறுபடியும் யாகம் நடத்துவாங்க. யாகம் முடிந்த பிறகு 2 மணி தொடங்கி 4 மணி வரைக்கும் இந்த புஷ்ப யாகம் நடக்கும். இந்த புஷ்ப யாகம் எப்படி நடக்கும்னா, ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியினுடைய 2 சைட்ஸ்லையுமே 4 அர்ச்சகர்கள் கையில வெள்ளித்தட்டோட இருப்பாங்க. அவங்களுடைய வெள்ளித்தட்டுகள்ல புஷ்ப யாகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பூக்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. உற்சவ மூர்த்திகளுக்கு பின்னாடி ஒரு டீம் ஆஃப் அர்ச்சகர்கள் இருப்பாங்க. உற்சவ மூர்த்திகளுக்கு முன்னாடியும் ஒரு டீம் ஆஃப் அர்ச்சகர்கள் இருப்பாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டீம் ஆஃப் அர்ச்சகர்கள் இந்த வெள்ளித்தட்டுல பூக்கள் காலியாக கூடையிலிருந்து பூக்கள் நிரப்பிட்டே வருவாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் இந்த பூக்கள் எல்லாமே அவங்க அர்ச்சனை செய்ய அதை வரிசையா கீழே வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டே வருவாங்க. முதல்ல துளசி, வில்வம் இது போன்ற இலைகளால அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த இலைகள் எல்லாம் அர்ச்சனை செய்து முடித்த பிறகுதான் பூக்களினுடைய அர்ச்சனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல்ல இப்போ துளசி இலையால அர்ச்சனை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, இந்த துளசி இலைகள் எல்லாமே உற்சவமூர்த்திகளினுடைய கழுத்து பகுதி வர்ற வரைக்கும் அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கழுத்து பகுதி வரைக்கும் வந்த பிறகு இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் டீம் அதை எல்லாமே கீழே ஒதுக்கி ஒரு பெட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதே போல அவங்க உற்சவமூர்த்திகளினுடைய கழுத்து வரைக்கும் பூக்களோ இலைகளோ நிறைய அதை வரிசையா கீழே ஒதுக்கிட்டே வருவாங்க. ஒவ்வொரு வகையான இலைகள் மற்றும் பூக்களினுடைய அர்ச்சனை முடிந்த பிறகு ஒரு முறை தூப தீப ஆரத்தி காமிப்பாங்க. எல்லா வகையான அர்ச்சனையும் செய்து முடித்த பிறகு ஒரு முறை மகா தீப ஆரத்தி காமிப்பாங்க. புஷ்பயாகம் 4 மணிக்கு முடிந்த பிறகு 4 to 5 வேத பாராயணம் இருக்கும். 20 அர்ச்சகர்கள் சேர்ந்து வேத பாராயணம் படிப்பாங்க. அர்ச்சகர்கள் எல்லாருமே சேர்ந்து மைக்ல அந்த க்ளோஸ்டு கல்யாண உற்சவ மண்டபத்தில் வேத பாராயணம் படிக்கக்கூடியதை நம்ம கேட்கும் போது அது நமக்கு நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் வைபும் மன நிம்மதியையும் கொடுக்கும். மறக்காம இந்த டிக்கெட்ஸ் தேவைப்படக்கூடியவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த வேத பாராயணம் முடிந்த பிறகு மறுபடியும் காலையில் எப்படி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போனோமோ அதே போல மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. மேக்சிமம் 5:30 மணிலிருந்து 5:40 நம்ம தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். அதற்கடுத்து லட்டு கவுண்டருக்கு போய் நம்முடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு நார்மல் சைஸ்டு லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய சைஸ்டு லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். புஷ்பயாகம் முடிந்த பிறகு உற்சவமூர்த்திகள் 6 மணி போல கோவிலில் இருந்து புறப்பட்டு மாட வீதி உலாவிற்கு வருவாங்க. சப்போஸ் நீங்கள் புஷ்பயாகம் டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியலைனாலும் அக்டோபர் 30 மாலை 6 மணி சமயத்தில் நீங்கள் மாட வீதிகளில் இருந்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி புஷ்பயாகம் முடிந்து மாட வீதிகளில் வரக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அக்டோபர் 29 விஸ்வக்ஷேனரும் கோவிலிருந்து புறப்பட்டு தெற்கு மாட வீதி வழியாக வந்து மேற்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய வசந்தோத்சவ மண்டபத்தில் அங்குரார்ப்பணம் பூஜை முடிந்த பிறகு மறுபடியும் வசந்தோத்சவ மண்டபத்திலிருந்து மேற்கு மாட வீதி வழியாக கோவிலுக்கு வருவார். அக்டோபர் 29 மாலை சமயத்தில் நாம மாட வீதிகளில் இருந்தால் விஸ்வக்ஷேனர் உற்சவத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.